நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று இந்த பதிவிலே தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களிலே 8வதாக விளங்கக்கூடிய அன்னப்பன்பேட்டை என்று சொல்லக்கூடிய கலிக்காமூர் என்ற ஊரை பற்றியும், அங்கே எழுந்து அருள் பாலித்து கொண்டிருக்கும் அருள்மிகு சுந்தரேஸ்வர சுவாமியை பற்றியும் நாம் காண உள்ளோம். முன்னதாக இந்த திருக்கோவிலை பற்றிய தல வரலாறை பற்றி நாம் இங்கே காண்போம். சக்தி என்று ஒரு முனிவர் இருந்தார். அவர் தீவிர சிவபக்தராக இருந்தார். அவர் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டார். அதன்படி தீரசந்தி என்கிற பெண்ணை அவர் மணந்து கொண்டார். பிறகு தீரசந்தி கர்ப்பமானார். தீரசந்தி கர்ப்பமாக இருந்த காலத்திலே உதிரன் என்கிற அசுரன் ஒருவன் இந்த சக்தி என்ற முனிவரை கொன்றுவிட்டான். தீரசந்திக்கு பிறகு ஒரு ஆண் மகன் பிறந்தான். தந்தை இல்லாத குழந்தையாகவே இந்த குழந்தை பிறந்தது. பிறகு சற்று வளர்ந்த பின்னர் தனது தாய் கணவனை இழந்தவர் என்று அறிந்து மிகவும் வருத்தப்பட்டான் அந்த குழந்தை. பராசரர் என்று அழைக்கப்பட்ட அந்த குழந்தை வேதத்தில் சிறந்து விளங்கி பெரிய மகரிஷியானார். தன் தந்தையாரை கொன்ற அந்த அசுரன் உதிரனை அழிக்க எண்ணினான். அதே போல இந்த அசுரனை அழிக்க வேண்டும் என்றால் என்ன வழி என்று யோசனை கொண்டு அதன்படி ஒரு பெரிய யாகத்தை நடத்தினான். அந்த யாகத்தினுடைய பலனை கொண்டு அந்த அசுரன் உதிரனை அழித்தார். இப்படி அந்த உதிரனை அழித்த பிற்பாடு அவருக்கு தோஷம் ஏற்பட்டது. என்ன தோஷம் என்று சொன்னால், அசுரனை கொன்றாலும் உயிரே ஆகையினாலே ஒரு உயிரை எடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அப்படி ஒரு உயிரை கொன்றதால் அந்த பராசரருக்கு தோஷம் உண்டானது. இப்படி தோஷம் உண்டாகவே பராசரர் இந்த தோஷத்திற்கு பரிகாரமாக விமோச்சனம் பெறுவதற்காக ஒவ்வொரு சிவஸ்தலங்களாக சென்று வந்து கொண்டிருந்தார். அப்படி சென்று கொண்டு இருக்கும்போது இந்த ஸ்தலத்திற்கும் வந்தார். வந்து இறைவனை துதித்தார். பிறகு இறைவன் அழகான முகத்தை கொண்டு அழகிய உருவத்தோடு பராசர முனிவருக்கு காட்சி கொடுத்து அவருடைய தோஷத்தை நீக்கினார். ஆகவே பராசர முனிவருடைய வேண்டுதலுக்கு இணங்க இறைவன் காட்சி கொடுத்ததாலே, அழகான வடிவிலே காட்சி கொடுத்ததாலே இந்த சுவாமிக்கு சுந்தரேசர் என்று பெயர் வந்தது. மேலும் இந்த பகுதி முழுவதும் வில்வவனமாக காட்சி கொண்டிருந்தது. இந்த வில்வவனம் இருந்த இடத்திலே சிவலிங்கம் உதித்ததால், சுயம்பாக வந்ததால் அவருக்கு வில்வவனநாதர் என்கிற மற்றொரு பெயரும் உண்டு. இங்குள்ள சுந்தரேஸ்வரருக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்தால் சகல நோய்களும் நீங்கும் என்பது ஐதீகம். அதே போன்று அர்ச்சனை செய்யப்பட்ட அந்த வில்வ இலைகளை உண்டால் தீராத நோய்கள் மற்றும் தீராத வயிற்று வலி மற்றும் வயிற்று சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களும் நீங்கும் என்பது ஐதீகம். இத்தலத்து ஈசனை வழிபட்டால் வினைகள் அனைத்தும் நீங்கி மிகுந்த செல்வச் சிறப்போடு வாழலாம் என்று திருஞான சம்பந்தர் தன்னுடைய பதிகத்திலே பாடி குறிப்பிட்டுள்ளார். அடுத்தபடியாக இப்பகுதியில் ஒரு வணிகன் வாழ்ந்து வந்தான். அந்த வணிகனுக்கு தீராத வயிற்று வலி இருந்தது. இந்த வயிற்று வலியால் அவதிப்பட்டு கொண்டு வந்த அந்த வணிகன் தென் திருமுல்லைவாயல் என்று சொல்லக்கூடிய நாம் கடந்த பதிவிலே பார்த்த முல்லைவனநாதர் தென் திருமுல்லைவாயல் திருக்கோவிலுக்கு சென்றான். அங்கே சென்று ஈசனை வழிபட்டு தன்னுடைய வயிற்று வலியை போக்கும்படி ஈசனிடம் முறையிட்டு வணங்கினான். அதன் பின்னர் அவனுடைய வயிற்று வலி பாதி அளவு குறைந்தது. உடனே அங்கிருந்து அந்த திருமுல்லைவாயல் என்கிற ஸ்தலத்திலிருந்து கடற்கரை ஓரமாகவே நடந்து கொண்டு வந்திருந்தான்.
வரும் வழியிலே மீனவர்கள் வலையை போட்டு மீன் பிடித்து கொண்டிருந்தனர். அப்படி மீன் பிடித்து கொண்டிருந்த போது அந்த வலையிலே ஒரு அழகிய அம்பாள் சிலை கண்டெடுக்கப்பட்டது. அந்த சமயத்திலே இந்த வணிகன் வந்து அந்த அம்பாள் சிலையை தான் பெற்றுக்கொண்டான். பெற்றுக்கொண்டு அந்த சிலையை எடுத்துக்கொண்டு நடந்து வந்து கொண்டே இருந்தான். அப்படி வந்து கொண்டிருந்த போது இந்த ஸ்தலத்திற்கு அருகாமையில் வரும்போது அவனுடைய வயிற்று வலி முழுவதுமாக நீங்கியது. அப்படி முழுவதுமாக நீங்கிவிட்ட பிற்பாடு அந்த இடத்தை பார்த்தவுடன் அங்கே ஒரு சிவலிங்கம் இருந்தது. உடனே அந்த வணிகன் சிவலிங்கம் இருந்ததால் அங்கேயே அம்பாளை பிரதிஷ்டை செய்தான். பிரதிஷ்டை செய்து வணங்கத் தொடங்கினான். அப்படி கடலிலிருந்து கொண்டு வரப்பட்ட அம்பாள் என்பதால் அந்த அம்பாளுக்கு இன்றளவும் வருடத்திற்கு ஒரு முறை மாசி பௌர்ணமி அன்று கடலிற்கு எடுத்து கொண்டு போய் கடல் நீராடி தீர்த்தவாரி என்று சொல்லக்கூடிய அந்த கடல் நீராடி மறுபடியும் கொண்டு வந்து ஆலயத்திலே வைப்பார்கள். இது ஒரு மிக சிறப்பான விழாவாக இங்கே கொண்டாடப்படுகிறது. மாசி பௌர்ணமியிலே தீர்த்தவாரி நடைபெறும். அந்த தீர்த்தவாரியிலே அம்பாளை ஆலயத்திலிருந்து எடுத்து கொண்டு போய் கடலிலே வைத்து கடல் நீராடச் செய்து மறுபடியும் கொண்டு வந்து ஆலயத்திலே வைப்பார்கள். இது பிரசித்தியாக நடைபெறும் ஒரு சிறப்பான விழாவாக இங்கு அமைந்துள்ளது. அதேபோல் இறைவனுக்கு ஐப்பசி பௌர்ணமியிலே அன்னாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இப்படி இந்த கோவிலும் இந்த ஈசனும் சிறப்பு பெற்றார்கள். இந்த திருக்கோவிலிலே மூலவருடைய பெயர் சுந்தரேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வில்வவனநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். அம்பாளை அனைவரும் அழகம்மை மற்றும் சுந்தராம்பாள் என்று அழைக்கின்றனர். தல விருட்சமாக வில்வம் விளங்குகிறது. ஏனென்றால் வில்வ வனத்தில் அவர் காட்சி கொடுத்தார். ஆகையினாலே தல விருட்சமாக வில்வம் விளங்குகிறது. இந்த ஆலயத்திற்கு தீர்த்தமாக சந்திர தீர்த்தம் விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த திருக்கோவிலிலே ஆகம முறைப்படி பூஜைகள் நடந்து கொண்டு வருகிறது. இந்த ஸ்தலத்தில் உள்ள இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். தேவார பாடல் பெற்ற 8வது ஸ்தலமாகும். அதேபோல் காவிரியின் வடகரை பகுதியிலே உள்ள தேவார பாடல் பெற்ற 8வது ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது. சம்பந்தர் இந்த திருக்கோவிலை பற்றி பதிகம் பாடியுள்ளார். அதனுடைய வரிகளை நான் இங்கே படிக்கிறேன். அருவரை ஏந்திய மாலுமற்றை அலர்மேல் உறைவானும் இருவரும் அஞ்ச எரியுருவாய் எழுந்தான் கலிக்காமூர் ஒருவரை யான் மகன் பாகன்றன்னை யுணர்வால் தொழுதேத்த திருமருவும் அஞ்சிதை வெள்ளை செம்மை தேசுண்டவர் பாலே. இப்படி இதிலே கலிக்காமூர் என்ற பெயர் இருக்கிறது. ஆகையினாலே இந்த ஸ்தலத்திற்கு புராண பெயராக கலிக்காமூர், திருக்கலிக்காமூர் என்று இந்த ஸ்தலம் அழைக்கப்பட்டு கொண்டிருந்தது. நாளடைவிலே இந்த ஸ்தலத்திற்கு அன்னப்பன்பேட்டை என்ற பெயர் வந்தது. திருக்கோவிலுக்கு எப்படி செல்ல வேண்டும் என்ற வழியை கூறுகிறேன். சீர்காழி திருவெண்காடு சாலையிலே மங்கை மடம் என்ற ஊருக்கு செல்ல வேண்டும். அங்கே சென்று அங்கிருந்து திருநகரி செல்லும் சாலையிலே சென்றால் இந்த தலத்தை அடையலாம். சீர்காழியிலிருந்து கோணையாம்பட்டினம் செல்லும் நகர பேருந்துகளிலே சென்றால் இந்த அன்னப்பன்பேட்டையை நாம் அடையலாம். அதேபோல் சாலையோரத்திலே இந்த ஊர் உள்ளது. ஊரின் நடுவில் திருக்கோவில் அமைந்துள்ளது. திருக்கலிகாமூருக்கு அருகாமையில் திருப்பல்லனீச்சுரம், தென் திருமுல்லை வாயல் ஆகிய பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்கின்றன. இந்த திருக்கோவில் காலையிலே 8 மணிக்கு நடை திறக்கப்பட்டு காலை 10 மணி அளவிலே நடை சாட்டப்படுகிறது. அதேபோல் மாலையிலே 5 மணி அளவிலே நடை திறக்கப்பட்டு இரவு 7:30 மணி அளவிலே நடை சாட்டப்படுகிறது. ஆகவே இவ்வளவு சிறப்புமிக்க இந்த திருக்கோவிலுக்கு இந்த பதிவை காணும் அன்பர்கள், நண்பர்கள் அனைத்து மக்களும் ஒரு முறையாவது சென்று இந்த ஸ்தலத்திலே உள்ள
பில்வவனநாதர் என்று சொல்லக்கூடிய சுந்தரேஸ்வர் சுவாமியை தவறாமல் தரிசனம் செய்ய வேண்டும். அதே போன்று அங்கு எழுந்தருளிருக்கும் அருள்மிகு சுந்தராம்பாள் என்ற அம்பிகையை தரிசனம் செய்ய வேண்டும். அப்படி தரிசனம் செய்துவிட்டு வந்தால் தங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நிரந்தரமாக தீர்வு அடையும். வயிற்று வலி மற்றும் வயிற்று பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த திருத்தலத்திற்கு சென்று அம்பாளையும் சிவபெருமானையும் வழிபட்டால் கண்டிப்பாக அவர்களுடைய பிரச்சனைகள், வயிற்று பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தி அடையும் என்பது வரலாறு. ஆகவே இந்த பதிவை கண்டு கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் அனைத்து மக்களும் தவறாமல் ஒரு முறை சென்று திருத்தலத்திலே இருக்கக்கூடிய அம்பாளையும் சுந்தரேஸ்வர சுவாமியையும் தரிசனம் செய்து நீடூடி வாழ வேண்டும், பல்லாண்டு வாழ வேண்டும், சிறப்பாக வாழ வேண்டும், நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும், செல்வச் சிறப்போடு வாழ வேண்டும், அவர்களுடைய குடும்பம் அவர்களுடைய சந்ததியினர் வாழையடி வாழையாக நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் அந்த சுந்தரேஸ்வர சுவாமியை நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே வேறொரு சிறப்பான சிவஸ்தலத்தை பற்றி நாம் காணலாம். நன்றி, வணக்கம்.